வெல்கம் டு தமிழ் எம்வி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம கிராணி சாப்டர் 2 வந்து விளாட போகிறோம். சாதாரணமாக நார்மல் மோடு தான். இதிலலாம் ஹார்டு மோடு வச்சுன்னா அவ்வளோதான். நேற்று ஒரு டாஸ்க்கு வந்து அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், முந்தா நேற்று. அந்த டாஸ்க்கு வந்து நிறைய ரீச் கிடைச்சிது. அதனால் இந்த கிராணி 2க்கும் நிறைய ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கிராணி மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து நம்ம விளையாண்டுருக்கோம். அதனால் அதெல்லாம் போய் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஐஸ்கிரீம் விளாண்டுருக்கோம், ஏன் ஈவலன் கூட விளாண்டுருக்கோம், எக்ஸ்ட்ரீம் ஒன்றில் முடிச்சிருக்கோம் கைஸ். சரி, நம்ம இப்போதைக்கு இந்த கேமில் விளாடுவோம். இந்த கேமில் இப்போதைக்கு நான் 2 பேரை செத்துருக்கேன், கிராணி அண்டு கிராண்ட்பா. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து முதல்ல கன்னை தேடணும் கைஸ். கன்னுக்கு தான் அங்கேயும் நடந்துட்டுருக்கேன். மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கன்று. மேலே போய் கன்னை எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்தோடனே அவ்வளோதான் கைஸ், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஜாலியாக அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் தேடலாம். இப்போதைக்கு யாரையோ ஒருத்தர் இந்த பக்கம் கூப்பிட்டாகணும். கிளவை இந்த பக்கம் தான் கைஸ் இருக்கான். அப்போ மேலே தான் கிளவி இருக்கும். சுத்தாண்டா வீடு கட்டானு முடிஞ்சு. முதல் டேலே எஸ்கேப் ஆகிருக்க வேண்டியது. 2வது நாள் பார்த்துக்கலாம் கைஸ், 2வது நாள்லேயே முடிச்சிடலாம். இப்போதைக்கு நேராக நம்ம வந்து கிராணியோட பெட்ரூமுக்கு போய் பார்த்துடலாம். அங்கே ஏதாச்சும் கன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் நிறைய டைம் கன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் ஸ்பானும் ஆகும். பார்த்துருச்சுடா கிளவி. சரி, இப்போ வந்து நேராக நம்ம வந்து பெட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அது வேறு பார்த்துருச்சு. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு பாத்ரூம் வழியாக கீழே கிளம்பிடலாம். ஓகே டன். இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் கிளவ எங்கே இருக்கான்? கிளவனை பார்க்கலாம், வேறு தூக்கம் வராதே. இங்கே தான் இருக்கான். இல்லைனா எங்கே வருவான்னு தெரியல கைஸ். பயந்தே சாக வேண்டியதாக இருக்குது. ஐயோ, துரத்துறானே. இங்கே தான் நிற்கிறான். வரான். நான் நிற்கிறதே தெரில போல். கிழவன் அப்படியே நிற்கிறான். அடா கிழவா, கண்ணு தெரியலையா? சரி, கிளைய வந்துட்டா. இவளுக்கு கன்ஃபார்ம் கண்ணு தெரியும். நம்ம மேலே போயிடலாம் கைஸ். பார்த்தீங்களா, நம்ம கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராப்பரை வச்சுருக்காங்க. ஐசியூவா? யாராது? கிழவனா? நானும் கிளவின்னு நினச்சேன். கிளவினா என்ன ஸ்பீட் எடுத்துருப்பா. சரி வாங்கடா மெதுவாக வாங்க. நான் போய் கன்று எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இதில் கன்று இல்லை. எங்கே கன்று இருக்குது? இந்த இடத்துல இருக்குமா? சீக்கிரத்தோட அவனுக்கு இது வந்துட போகிறானுங்க. இங்கே தான் கைஸ் இருக்குது. அவ்வளோதான், 2 பேர்த்தோட மட்டும் இன்றைக்கி பழக்க போகுது. வேர் இஸ் த கிராண்ட்பா அண்டு கிராணி? எங்கே இருக்கீங்கடா? இங்கே தான் இருக்கியா? வா, சாவி கொடுறா. முதல்ல புல்லட்டை லோடு பண்ணிடலாம். கிளவியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த சாவி எடுத்துக்கலாம். இல்லை, முதல்ல சாவி எடுத்துடலாமா? சரி, அவன் மறைஞ்சிட்டானா பிரச்சனை. தம்பி எந்திரி, திருப்ப. இவன் வேறு திரும்ப மாட்டேங்கிறானே. அதுக்கப்புறம் இவன் மறையிறக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாவி எடுத்துகிட்டு கன்னை எடுக்கிறேன். கரெக்டாக கிராணியை வந்துட்டா. இந்தா வச்சுக்கோ புல்லட்டை. அவ்வளோதான், கன்னை நமக்கு தேவையில்ல. 2 நிமிஷத்துக்கு 2 பேர் படுத்துங்க. இப்போதைக்கு நம்ம செக்யூரிட்டி ரூமை வந்து திறந்தாச்சு. இந்த ரூமில் என்ன இருக்குது? டோரு. எஸ், நம்ம அப்படின்னா மெயின் டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ணியாகணும், வேறு வழி இல்லை. மெயின் டோர் எஸ்கேப் தான் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு பொருள் மெயின் டோர் எஸ்கேப்புக்கு கிடச்சிருக்கு. அதனால் மெயின் டோரே பண்ணிடலாம் கைஸ். எதுக்கு நம்ம வேறு பண்ணிக்கிட்டு? இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டரு. சரி, எதுக்கோ எடுத்து படித்து வச்சுக்குவோம். காசா பணமா? இப்போதைக்கு இந்த இதில் என்ன இருக்குது? டக் டேப்பு. சரி, டக் டேப்பு எதுக்கு யூஸ் ஆகும்? ஹெலிகாப்டர் எஸ்கேப் யூஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டோரில் என்ன இருக்குது? இது வேஸ்ட்டு எதுவுமே இல்லை. எதுக்குடா வீடு? அப்போ தூக்கி தூர வீசுங்கடா, கடாசுங்கடா. இது என்னது? ஹெலிகாப்டர் எஸ்கேப் கணக்கியா? சுத்தம் இங்கே ஒன்றும் கிடைக்கல. ஃபுல்லாக ஹெலிகாப்டருக்கு தான் கிடைக்குது. அப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாமா? இங்கே என்ன இருக்குது? போட்டுக்கு. சூப்பர்ரா, எனக்கு தேவையான ஒரு எஸ்கேப்புக்கு தவிர மிச்சம் எல்லாமே கிடைக்குது. சரி, இப்போதைக்கு இந்த லைப்ரரியை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து கன்று இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வெப்பன் கீ இது ஏதோ கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற புல்லட்டு எல்லாம் லோடு பண்ணி 2 பேர்த்தையும் வந்து போட்டு தள்ளேன் அப்படின்னா இது எத்தனை நிமிஷம்? இது 2 நிமிஷம் நினைக்கிறேன். அதுனா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம்லாம் இல்லை, 2 நிமிஷம் 30 செகண்டு. ஒரு 30 செகண்ட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம வெப்பன் கீ தேடணும். அதுக்கு முன்னாடி மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது? வீல் இருக்குது. வீல் முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயரில் என்ன இருக்குது? எதுவும் இல்லையா? வெப்பன் கீ இருக்குது. நினச்ச மாதிரியே நம்மளுக்கு தேவையானது வந்து கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இங்கே உள்ளே வந்து பாம் இருக்குது. பாம் நம்மளுக்கு எதுக்காச்சும் தேவைப்படும் கைஸ். ஏதாச்சும் புல்லட் இல்லைன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிக்கலாம். இப்போதைக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சா? தெரியல. இப்போதைக்கு நம்ம ஷார்ட் கன் எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தெளிடலாம் வந்தானுங்கன்னா.
அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது? இதில் எதுவும் லாக்கு தான் இருக்குது. சரி இந்த பக்கம் திறந்து போயிடலாம் கைஸ். எதுக்கு அந்த பக்கம் சுற்றி கீழே உளுந்து கையை காலெல்லாம் உடச்சி எதுக்கு? கிளவி இங்கே தான் இருக்கா. சூப்பரு. இங்கே இருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன். பெரிய சர்ப்ரைஸ். இப்போ பாருங்கள், சுடல. என்ன கைஸ், புல்லட்டே போடல. சரி பரவாயில்ல, 2வது புல்லட்டு பட்டுன்னு நினைக்கிறேன். இந்தா வச்சுக்கோ. ஐயோ என்ன கிளிச்சா? அடா பாவி, எந்த நேரத்தில் எந்த கிளிச் ஆகுன்னு யாருக்கு தெரியும். கிளவனும் அந்த பக்கம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரை வச்சு செய்ய போகிறாங்க. புல்லட்டு வேறு தெரியாதனமாக அவசர கூட கேட்ட யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா, அதனால ஏதோ தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா, மேலே போய் நம்ம நேராக புல்லட் எடுத்துடலாம். ஐயோ ஃபோட்டோ வேறு தட்டி விட்டேனே, சீக்கிரம் போய் புல்லட் எடுக்கணும். கட்டச்சிருச்சு. சீக்கிரம் எறா. இப்போ வாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு செமையான பாட்டை போட்டுவிடே. அதுக்கப்புறம் பார்த்திங்க, எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கடா கிளவின்னு பார்த்தா இந்த பக்கம் சுற்றி வர சாவு. நினச்ச மாதிரி 2 நிமிஷம் 30 செகண்டு. சூப்பர். அடுத்து கிளவன் எந்த சைடு தானே வருவான். ஐயா ஜாலி, ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. கிளவனும் வந்துட்டான். சாவிடா கிளவா, இந்தா வச்சுக்கோ, உனக்கான புல்லட்டு தான் வச்சுக்கோ. பார்த்து மூஞ்சி உடச்சிக்காது. ஏற்கனவே உடஞ்சி போன மூஞ்சி தான் இது. இந்த இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலையே. ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. சரி இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து வந்துடலாம். சூப்பர். பேட்லாக்கி சூப்பரு. டோர் எஸ்கேப்புக்கு பாதி கிடச்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம கன்ஃபார்ம் டோர் எஸ்கேப் தான். முக்கால்வாசி கிடச்சிருச்சு. க்ரோபார்லேருந்து எல்லாம் கிடச்சிருச்சு. சூப்பர். டன் அண்ட் டஸ்டட். இப்போ எல்லா பொட்டிலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரணும். முதல் பொட்டி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பொட்டியில் என்ன இருக்குது? கட்டிங் பிளேயர். அவ்வளோதான், எல்லா எஸ்கேப்புக்கான எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நேராக எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். முதல்ல ஒயரை கட் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிக்கை வந்து டிசேபிள் பண்ணிடணும். 2வது நம்ம க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே போகணும். எங்கடா க்ரோபார்? இங்கே இருக்குது க்ரோபார். எந்த வழியில் போகலாம்? சரி இந்த வழியிலே போகலாம். இதுக்கப்புறம் இந்த வழி வச்சுருக்கானுங்க. இப்படிலாம் ஷார்ட் கட் இருந்தால் தான் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் விளையாண்ட பாருங்கள் கிராணி 3 சபா. அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணணும், விரைவில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். சரி இதை எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இது இனிமேல் தேவைப்படாது, கீழே போட்டுடலாம். இங்கே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா, பேட்லாக் கீ வேணும். அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பர். இங்கே தான் இருக்குது. நல்லா ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குது இந்த கீ. ஆனால் என்ன பூட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா இத்து போன பூட்டாக வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, இந்த கீக்கு அந்த பூட்டு பரவாயில்ல. நம்ம இப்போ இந்த சைடு வெளியே போகலாம். இந்த சைடு வெளியே போனால் காலெல்லாம் உடச்சிட்டு போகிறான். ஆமாம், சொல்ல மாட்டேன் கைஸ், இந்த கேமில் இவன் வந்து காலை நொண்டி தான் நடக்கிறான். ஒருவேளை காலை உடச்சிட்டாங்களோ? அப்படியே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து உடச்சாலும் உடச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த லிவரை வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சி லிவரை வந்து கீழே போய் திருப்பி விட்டு வரணும். லிவர் எங்கே இருந்துச்சு அதை வேறு தேடணும். அதுக்கு முன்னாடி கன் எங்கே விட்டேன்? கன் இங்கே இருக்குது கைஸ். இதுக்கு வேறு புல்லட் வேறு ரீலோட் பண்ணணும். எங்கே புல்லட் எடுக்கிறது? புல்லட்டு வேறு கம்மியாக தானே கிடைக்கும். அதுக்கு வேறு ஒரு வழி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மேலே அரேஞ்ச் பண்ணோன்னா புல்லட் அன்லிமிட்டடாக மாறிடும். சரி அதுக்கெலாம் அவசியம் இருக்காது கைஸ். இப்போதைக்கு நம்ம இந்த புல்லட்டை வச்சே சமாளித்து நம்ம கிளம்பிடலாம். எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம். ஈஸி தான், மெயின் டோர் எஸ்கேப் தான். ஓகே கைஸ், அவங்க 2த்தையும் வர வச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். கிராணி கூப்பிட்றதுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். கண்ணை கீழே போட்டு எடுத்து வந்துட்டா, அவ்வளோதான். மடியும் போட்டேன், அவ்வளோ. இது வேறு ஏகப்பட்ட கிளிச் இருக்குது போல். சூப்பராக கிளிச்லேயே கேமை ரெடி பண்ணியிருக்கீங்க போல். இந்த கேமுக்கு அவ்வளோக்கா அப்டேட் வரல, இருந்தாலும் கிளிச் நிறையா இருக்குது போல். சூப்பர். கிராணி கேம்னாலே கிளிச் தான். ஓகே, டன் அண்ட் டஸ்டட். இப்போதைக்கு நம்ம புல்லட் தேடணும். எதுக்கு புல்லட்டு? நேராக எஸ்கேப்பு பண்ணிடலாம் கைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நினச்சிங்களா? இல்லை, நான் எஸ்கேப்லாம் பண்ண போகிறதில்ல. இவனை முதல்ல அடித்து புழக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. கிராணி 3 விளையாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா, இதே கன்று இதே ரியாக்ஷனோட தான் அடித்தான். ஒரு 3 டைம் அடிச்சிருப்பான். அதோட ரிவெஞ்ச் தான் இது. டே கிழவா வா 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 வா, உனக்கு நல்ல இடம் செட் பண்ணுறேன், வா வா. அந்த இடம் கரெக்டாக இருக்கும். சாவு போ, சாவு போ போ போ. அவ்வளோதான், எஸ்கேப்புக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போதைக்கு மேலே வந்து அந்த வெஞ்ச் எங்கே இருக்குது? அது வந்து மேலே இருக்குது கைஸ், நான் பார்க்கல. இப்போ வந்து பார்த்துட்டேன். ஓகே டன். இப்போதைக்கு நான் வந்து கீழே போகலாம். எஸ்கேப்புக்கு ரெடிடா. சீக்கிரம் போடா. இது ஒன்று தான். எந்த பக்கம் போகலாம்? எல்லா இதுலேயும் ஜம்ப் பண்ணியே போயிடலாம். கால் உடஞ்சாலும் பரவாயில்லடா, ஜம்ப் பண்ணிடு. ஓகே, 2வது ஜம்ப்பு தாண்டியாச்சு. இப்போ 3வது லாஸ்ட்டு ஜம்ப்பு. இது மாதிரி யாரும் வீட்டில் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். வீட்டில் இருக்கவங்க தான் உங்களை போட்டு தள்ளிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் மறக்காமல் என்னை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிடும். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம டோரை நேராக டோருக்கிட்ட போயிட்டு அவ்வளோதான் டோரை திறந்து
கிளம்பலாம். அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த கிராணி 2. நான் ஏன் கிராணி 1 அப்லோட் பண்ணாமல் 2 அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, தப்பிச்சாச்சுடா அந்த வீட்டை விட்டு. டாட்டா பாய் பாய். ஓகே கைஸ், வழக்கமாக எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான், தி எண்டு. இந்த கேம் பிளே பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய் பாய்.